இந்த வருஷம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறேன்னு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யாராவது ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீ ஏன்டா இவ்வளோ டேக்ஸ் கட்டுற, இந்த வருஷம் பேசாமல் ஃபேக்காக ஒரு டிடக்ஷனையும் எக்ஸம்ஷனையும் போட்டு ரீஃபண்ட் வாங்குற வழியை பாருன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் ஒரு கிளைண்ட் எனக்கு கால் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, 4 lakh rupees கட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி அதே வருஷத்துக்கு நான் 3 lakh rupees டேக்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கட்டிட்டேன், என்னங்கிறத எனக்கு பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணி நோட்டீஸ் அண்ட் டிமாண்ட் ஆர்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவர் 23-24 ஃபேக்காக ஒரு எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு இன்கம்மை ஃபைல் பண்ணுறதுக்கு மறந்துட்டார். ஸோ டோட்டலாக 2 lakh rupees வந்து அந்த வருஷம் அவர் டேக்ஸ் கட்டாமல் அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்தராக ஒரு நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு 3 lakh rupees, அதாவது வித் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கட்டிட்டார். கட்டினதுக்கப்புறமாவும் இப்போ 4 lakh rupees என்ன டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, இவர் ஃபேக்காக டிடக்ஷன் அண்ட் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணதுனால டிபார்ட்மெண்ட் இவருக்கு 200% பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம ஃபேக்காக ஒரு டிடக்ஷன் எக்ஸம்ஷன் போடலாம், யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் கிளைம் பண்ணிங்கன்னா 200% பெனால்ட்டி கட்டுறதுக்கு தயாராகிருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி டிடக்ஷனோ எக்ஸம்ஷனோ ஃபேக்காக கிளைம் பண்ண வேண்டாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Satish. Bye.